ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேலியோ டயட்டோட டே 17ங்க. இன்றைக்கி வீக்கெண்டுங்க. அதுவும் இல்லாமல் ஈவினிங் கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்கிறதுனால வாக்கிங்லாம் போகிறதுக்கு டைம் இல்லை. அதனால் வீட்லேயே வந்து இன்றைக்கி காலையிலேயே ஒர்க் அவுட் பண்ணியாச்சுங்க. நான் எப்போதும் யூடியூப் பார்த்து தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஸோ யூடியூபே வந்து நமக்கு சஜஷன் பண்ணும் இல்லையா? இன்றைக்கி வந்து டம்பிள் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்லேயும் நான் வந்து 2 டம்பிள்ஸ் வச்சுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா 2 கேஜி தான். ஸோ இருந்தாலும் 2 கேஜி ஸ்மாலாக இருந்தாலும் அதை தூக்கி ஒர்க் அவுட் பண்ணும்போது பயங்கர வெயிட்டாக இருந்ததுங்க. ஸோ ஒரு 30 மினிட்ஸ் மாதிரி வீட்லேயே வந்து ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. நாளே வந்து பார்த்திங்கன்னா இன்வைட் பண்ணியிருந்தாங்க. லஞ்சுக்கு வந்து பார்பிக்யூ நேஷன் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி லஞ்ச் வந்து ஹெவியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால காலையில் மில்க் டீலாம் குடிக்கல. என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் கொடுத்துட்டு நான் வந்து க்ரீன் டீ குடிச்சிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஃப்ரைடே இல்லையா, ஸோ வீட்டில் சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. கிளம்பும் போதே வந்து பார்த்திங்கன்னா மணி 11:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. போகிற வழியில் கிளாரியஸ் அப்படிங்கிற ஒரு கிஃப்ட் ஷாப் இருக்குதுங்க. அங்கேயே வந்து ஃப்ளவர் பொக்கே வாங்கியாச்சு. அந்த ஷாப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிஃப்ட் ஐட்டமும் வச்சுருந்தாங்க. இந்த ஹேண்ட்பேக்கு, மணி பர்ஸு, சாக்லேட்ஸு, பெர்ஃப்யூம்ஸு, அது மாதிரி நிறைய கிஃப்ட் பொருட்கள் எல்லாமே வச்சுருக்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஓல்ட் ஏஜ் பீப்புள் தான் வந்து அதை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே பொக்கே வாங்கிட்டு நேராக வந்து ஓமான் அவனிஸ் மாலில் இருக்க பார்பிக்யூ நேஷனுக்கு போயாச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். வெட்டிங் கப்புளுக்கு அப்படியே வந்து கிஃப்ட் பண்ணிவிட்டு தென் என்னங்க லஞ்சு தான். இன்றைக்கி நான் வந்து லஞ்சுக்கு என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இருந்தேன் நான் இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. பார்பிக்யூ நேஷன் போனால் ஒரு வெட்டிடுவேன். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்பு பக்கமே போகலை. பிரியாணி இந்த நான் இருக்கிற பக்கமே போகலை. ஜஸ்ட் அப்படியே வந்து கிரில் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் க்ரீன் சலாடு, வெஜிடபிள்ஸு, ஃப்ரைடு வெஜிடபிள்ஸு, எக் ஆம்லேட், தென் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லா கிரேவிலையும் இருக்கும் இல்லையா மீட்டு, அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இருந்தாலும் இது ஹெவியாக தான் இருந்தது. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பீஸு கேக்கும் கராக் சாயும் தான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து என்னுடைய லன்ச் மெனு இதுதாங்க. பட் நல்லா ஹெவியாகவே இருந்தது. தென் சாப்பிட்டுட்டே ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசி சிரித்து கொஞ்சம் நேரம் அரட்டை அடிச்சுட்டு அப்புறம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்கங்க. நாங்கள் வந்து இந்த தனுப் இந்த ஃபர்னிச்சர் ஷோரூமுக்கு போய்ட்டு ஒரு சில ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறத லாங் வீடியோவில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். தென் வாடகை வீடு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் கொஞ்சம் தூரம் லாங் டிஸ்டன்ஸில் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. லேட்டாக ஆகிடுச்சு. அதனால் நைட் டின்னர் வந்து அந்தளவுக்கு பசிக்கலிங்க. ஏன்னா ரொம்ப ஹெவியாக இருந்ததா. ஸோ காலையில் போட்டு வச்சுருந்த டீ இருந்தது, அதை அப்படியே சூடு பண்ணி குடிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.